ஒரு சில படத்துல ஃபியூச்சர் கொத்தா வரும், தூக்கத்துல வரும், இல்ல ஒரு பிளேஸ்க்கு போனா வரும். ஆனா இங்க கவின் பிரீத்தி நடிச்சு ரிலீஸ் ஆன கிஸ். இந்த படம் ஐஎம்டிபில 8.4 ரேட்டிங் வாங்கியிருக்கு. படத்தோட ஒன்லைன் என்னன்னா, எதிர்பார்க்காம கிடைச்ச ஒரு புக்னால வரமா சாவதான் தெரியாது, ஒரு பவர் அன்லாக் ஆயிருக்கு. கிஸ் அடிச்சா குழந்தை பிறக்கும். சரி, கிஸ் அடிக்கிறத பார்த்தா ஃபியூச்சர் தெரியும். என்னையும் தான் ஜோசியம் பாக்குறேன்னு கூப்பிட்டு போனாங்க. கையெல்லாம் பார்த்தாங்க. எங்க கிஸ் பண்றத பார்த்தா ஃபியூச்சர் தெரியுமா? ஒன்லி லிப்ஸ். மத்தவங்கள கொஞ்சம் ஓரமா போங்க. ஹீரோ காதல இருக்கு, அதுக்கு ஒரு விஷயம் காரணமா இருக்கு. அப்போ இந்த புக்கு கிடைக்க எதுக்காக இந்த பவர்ஸ் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதாங்க இந்த படம். இதுக்கப்புறம் லவ் கலந்த எமோஷனா கொண்டு போயிருக்காங்க. நல்லா இருக்கும். நல்லா இல்லாததுன்னா ராஜா காலத்துல நடக்கிற மாதிரி ஒரு மெயினான விஷயம் காமிச்சிருக்காங்க. அதை சாட்ஜிபிடியில போட்டு விளையாட்ட வச்சு பண்ணிருப்பாங்க போல. அது எனக்கு சரியா கனெக்ட் ஆகிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஏன் அப்படின்னா, சின்ன ஸ்கிரீன்ல இது நிறைய பார்த்துப்போம், பெரிய ஸ்கிரீன் வரும்போது வேற ஏதாவது பண்ணிருக்கலாம். ஏன் கவினை கூட ராஜா கிட்ட போட்டு நடிக்க வச்சிருக்கலாம். ஸ்டார் படத்துல ஒரு சீன்ல பண்ணிருப்பாப்புல சார். மற்றபடி படத்துல எல்லாருமே நல்லாவே நடிச்சிருப்பாங்க. ரெமோவை ரெஃபரன்ஸ் வச்சு ஒரு சீன் பண்ணிருப்பாங்க. திஸ் ஹட் நாட் செக்ஷுவல் அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். நல்லா இருக்கும். நீங்க லவ் கலந்த ஃபேண்டசி படத்தை லவ் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த படமும் உங்களுக்கு பிடிக்கும். இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம பேஜ் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.